வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இந்தியாவிலேருந்து சவுதி வந்து நான் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட் பர்த்டே ஃபேமிலியை விட்டுட்டு அது எப்படி போச்சுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஊருக்கும் இங்கே சவுதிக்கும் 2.5 hours ஷார்ப்பாக டிஃப்ரென்ஸு. ஸோ எனக்கு இங்கே 9:30 ஆகும்போது வீட்டிலேருந்து வீடியோ கால் பண்ணிட்டாங்க. பசங்க கேக்லாம் அங்கே வாங்கி வச்சு ரொம்ப சர்ப்ரைஸாக கேக்லாம் கட் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. பட் இருந்தாலுமே கூட நான் எங்கள் ஃபேமிலியை விட்டு வந்திருக்கேன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என் ரூம்மேட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி ட்ரெஸ்ஸு, சாக்லேட்ஸு, பர்ஃப்யூம்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்ச சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு நான் வீடியோ கால் பண்ணும்போது கொடுக்க சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவருக்குமே ரொம்ப சந்தோஷம், எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இங்கே 12 o'clock ஆனதுக்கப்புறம் என் ரூம்மேட்டும் என் ஃப்ரெண்டும் டியூட்டி முடிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கள் ரூமில் கேக் கட் பண்ணாங்க. அதுவுமே கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்போவுமே கூட உட்காந்து கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தூங்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி மார்னிங் டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. டியூட்டி முடிச்சு அன்றைக்கி ஒரு 3 o'clock முடிக்கிற டைமில் இங்கே ஐசியூ டாக்டர்ஸ், ஐசியூவில் எல்லாருமே சேர்ந்து எனக்கு நான்வெஜ் பிடிக்குன்றதுனால ஒரு பெரிய நான்வெஜ் பிளாட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் எல்லாமே இருக்கும். ஃபிஷ்ஷு, சிக்கனு, பீஃபு, கோட்டு, கேமல்னு எல்லாமே பெரிய பிளாட்டர். அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கும் வாங்கி வச்சுருந்தாங்க. கேக்குமே கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே எல்லாம் சாப்பிட்டோம். அந்த பிளாட்டர் வந்து நம்மளால் ஃபுல்லாக சாப்பிடவே முடியாது. ஸோ நிறைய அப்படி மிச்சமாயிடுச்சு. ரைஸ்லாம் நிறைய இருக்கும், ரைஸு, குப்பூஸ்னு. அதுக்கப்புறம் இங்கே கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் எல்லாமே எப்படி. ஸோ எல்லாருக்கூடவும் செல்ஃபீஸ்லாம் எடுத்தோம். இங்கே வந்து ஐசியூ டீம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர்லாம் இருக்க மாட்டோம். ஒரு டீமுக்கு 4 பேர் 5 பேர் அப்படி தான் இருப்போம். ஸோ டாக்டர்ஸ், எங்கள் ஐசியூ டீம் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வெளியே போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பியாச்சு. செல்ஃபி இல்லாமல் எப்படி செல்ஃபியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. கீழே ஒரு பார்க்குக்கு போனோம். பட் அங்கே வந்து ரொம்ப அழகாக லைட் செட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே மேலே வந்துட்டோம். நாங்கள் மேலே வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப ப்ரைவசி இல்லை. ஆனால் இங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு, நெட்லாம் போட்டு, இந்த மேட்டு, சோஃபாஸ் இந்த மேட்டுக்கெலாம் வந்து நீங்கள் ஒரு 15 ரியால் பே பண்ணணும். பட் பே பண்ணுறதுக்காக இல்லை. பட் அங்கே ஒரு மாதிரி ப்ரைவசியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால் இங்கே மேலே எம்ஜிஹெச் பக்கத்தில் ஒரு இடத்துல இங்கே பார்க் வந்திருந்தோம். இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயுமே கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே குல்ஃபியெல்லாம் வாங்கி ஐஸ்கிரீம்லாம் இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு கேக் கட் பண்ணோம். கீழே இருந்தே சாப்பாடு, ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு மேலே போய் சாப்பிடலாம். அங்கே ரொம்ப நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கும் அங்கே வெதர் ஒரு மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கதை பேசிட்டு எப்பவும் போல் பொம்பளை பசங்கள்லாம் சேர்ந்தால் என்ன பண்ணுவோம், மார்னிங் டியூட்டியில் நடந்த கதை, அதுக்கப்புறம் வீட்டில் நடந்த கதை, ஃபேமிலி கதை, அது இதுன்னு சும்மா வெட்டி அங்கே வரவங்க போகிறவங்கள பற்றி பேசுகிறதுன்னு அப்படியே கொஞ்ச நேரம் பேசி சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணோம். கேக்கு சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே கேக் மயமாகவே இருந்துச்சு. கேக்கு, சாக்லேட்டுன்னு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்பி வந்தாச்சு. முஹாயில் இங்கே வந்து சவுதியில் முஹாயில் மட்டும்தான் கொஞ்சம் டல் ஏரியா, கிராமம் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முஹாயிலுமே கூட நைட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். முஹாயிலை சுற்றி மற்ற எல்லா இடமே நல்லாயிருக்கும். முஹாயில் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் நைட்டில் எனக்கு முஹாயில் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரூமுக்கு வந்து டயர்ட் ஃபேஸ்லேயும் ஒரு செல்ஃபி எடுக்கணும்ல, அதனால் அதுலேயும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ட்வின்னிங் ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரித்தாச்சு. இந்த வயசுலேயும் கிஃப்ட் எல்லாம் பிரிக்கிறதுன்றது வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான். அது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது என்னோடய ஃப்ரெண்டு தீப்தி கொடுத்தது. இது வந்து என்னோடய இன்சார்ஜ் மார்வா சிஸ்டர் கொடுத்தது. அது லைட்டோட, இது லைட் இல்லாமல் எடுத்தது. இது என்னோடய ஃப்ரெண்டு ஹமீன் கொடுத்த கிஃப்ட்டு. இது வினிதாவும் ஜிஷாவும் அங்கே மேலே கேக் கட் பண்ணது. இது அந்த டாக்டர் ஆர்டர் பண்ண பிளாட்டரு, அங்கே ஐசியூவில் கேக் கட் பண்ணது. இது என் ஹஸ்பண்ட் கொடுத்த நைட் ட்ரெஸ், அது போடலன்னா எப்படி. ஸோ இது நைட் ரூமில் கேக் கட் பண்ணது. இது என் ஹஸ்பண்ட் கொடுத்தது. அவ்வளோதான். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.